ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ இல்லை, உங்களோட ஒரு சில ஸ்டாஃப்ட இரஸ்பான்சிபிள் பிஹேவியர், அதாவது ரெஸ்பான்சிபிள் தமிழ் தெரியல, ஓகே, அதாவது தெரியாது பிஹேவியரால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு வீல் சேர்ல இருக்கிற நான் வரும்பொழுது உங்களுக்கு என்ன சொன்னேன், எந்த வீல் சேரை நீங்க கேட்டுக்கு கொண்டு தாங்கோ, கேட் வரைக்கும் நான் தள்ளிட்டு வருவேன், கேட்ல கொண்டு தாங்க. எல்லாத்துக்கும் மண்டிய பூம்பும் ஆட்டுறது, அங்கே எந்த இமெயிலும் அனுப்புறது. இங்கிருந்து ஸ்ரீலங்கா வரும்பொழுதும் அப்படித்தான், ஸ்ரீலங்கா மெல்பர்ன் வரும்பொழுதும் அப்படித்தான். வந்தா இல்ல நாங்க தள்ளிட்டு போறோம், நான் உங்களை பாத்ரூம் கூட்டு போறோம். நீங்க செஞ்ச தப்புக்கு நான் எதுக்கு சஃபர் பண்ணணும்? அது மட்டும் இல்ல, டிக்கெட் போடும்பொழுது குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டிக்கெட் போடும்பொழுது பிரிச்சு போடுறது. ஆனா அதுவே நீங்க ஒரு கிலோ 2 கிலோ கூடினா 38 அமெரிக்கன் டாலர்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு அதுக்கு மட்டும் வந்து சொல்றாங்க சூப்பர்வைசர். அதாவது இவங்க வந்து 2 கிலோ உன்னை விட்டா அவங்களுக்கு வந்து வேலை போயிடுவான். 2 கிலோவை ஃப்ரீயா விட்டா வேலை போயிடும். ஆனா ஒரு வீல் சேர் இருக்கிற ஆள் இல்ல, இந்த டிசபிலிட்டி இந்த ஸ்பெஷல் கன்செஷன் வர ஆட்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்க ஒழுங்கா செய்யாம உங்களுக்கு வேலை போகாது. ஏண்டா அது உங்களுக்கு இது நிறைய டைம் ஃபிளைட்ல இருக்கிற வீல் சேர் சரியில்லை, சில் ஒழுங்கா வேலை செய்யாது. மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ஸ்டாஃப் இரஸ்பான்சிபிள். இதை நான் என்னத்துக்கு சொல்றேன்டா, யாராவது உங்க ஸ்டாஃப்ல யாராவது தமிழ் தெரிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நான் எத்தனையோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளை பண்ணியிருக்கேன், ஏன் ஏர் ஏஷியால கூட ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு 1 hour டிரான்சிட்டா இருந்தா கூட எந்த வீல் சேர் வரணும், உங்களோட இந்த வீல் சேர் உங்களோட கையில கொடுத்து அந்த ஓவர் சைஸ் லக்கேஜ்ல போட்டு தூக்கி அடிச்சு அதை உடைச்சு எத்தனையோ வாட்டி கொண்டு. அதனாலதான் கேட்ல இருந்து கேட்டுக்கு இந்த வீல் சேர் வரணும். அந்த பிளைட்ல கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு உங்களோட வீல் சேர் தேவை. மற்றும்படி எந்த வீல் சேர் வேணும்னு சொல்லி சொன்னா மண்டிய ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மட்டும்தான் அப்படி பண்றது. இதுவரைக்கும் ஒரு எந்த ஏர்லைன்ஸ்லயும் எனக்கு இப்படியான ஒரு ஃபியூரியஸான சிச்சுவேஷன் வந்ததே இல்லை. ஏன் ஒரு இமெயில், இந்த ஸ்டாஃப் இந்த கிளைண்ட் வாராரு, இவன் வீல் சேரை கொடுங்க, ஆனா அது முடியாது. ஆனா அந்த 1 கிலோ 2 கிலோ கூடினா அதுக்கு 38 அமெரிக்கன் டாலர்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இனிமேல் நான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல நான் ஏறினா மாட்டேன். சிங்கப்பூர்ல இறங்கி டிரான்சிட் எடுத்து நான் ஸ்ரீலங்கா வருவனே ஒழிய உங்க ஏர்லைன்ஸ்ல ஏறவே மாட்டேன். நான் ஏறாத உங்களுக்கு என்ன குறைஞ்சிடப்போதான் என்ன இப்படி ஒருத்தர் ஏறா விட்டு திவாலா போங்க. இத மாதிரி நிறைய பேருக்கு வேற பேட் சிச்சுவேஷன், வேற எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. பட் ஆனா ஒரு அவங்க சிலாக சொல்லுவாங்க, என்ன தம்பி அவங்க எப்படி ஒரு வீல் சேர்ல கொண்டு போறாங்க தானே, போலாம் தானே, அப்படி இல்லை.